சாமண்ணா, இந்த உலகத்தில் இவ்வளோ பணக்காரங்களாக இருப்பாங்க, ரொம்ப சிறந்தவங்களாக இருப்பாங்க, எல்லாத்தையும் செழிப்பும் உடல்லையும் சரி வாழ்க்கையிலையும் சரி ரொம்ப செழிப்பாக இருப்பாங்க. ஆனால் அவங்க சரீரத்தில் ஒரு வியாதி, ஒரு கொடிய வியாதி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்கக்கிட்ட யாருமே போக மாட்டாங்க. அவனை பார்க்கும்போதே சொல்லுவாங்க, அவங்ககிட்ட யாருனா பேச போனாலும் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஏன் போகிற, அவங்க வீட்டில் இருக்காங்க, நம்ம வீட்டில் இருக்கவங்களே சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் ஏன் போகிற, அவனுக்கே வியாதி வந்து அவங்க கிடைக்கிறாங்க, அது வந்து இவனுக்கும் வந்துச்சுன்னா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் பேச போக மாட்டேன், அது சொல்லவே மாட்டேன். அதுக்காக தான் பாடல் ஒன்று பாடியிருக்காங்க. வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி துன்படுத்துவார்கள். வியாதியஸ்தர் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி துன்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவார். அப்படி சொல்லும் போதெல்லாம் தோணுனா அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்க இதுலயே அவங்களை கஷ்டப்படுத்தினா நம்ம செத்துலாமா, கண்டிப்பா வீடு இருக்க தேவையில்ல அப்படின்னு தோணல. எனக்கு தோணும் போது தான் வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய், வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தருவார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார்.